ஜெம்சியின் குடும்ப உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஎட் பேலியோ 1.2 பெட்ரோலு நம்ம கரிகாலனை பிரிச்சிருக்கிறோம். ஸோ ஹெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிரச்சனையில் இருக்குது தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஏன் ரேடியேட்டர் டெம்பரேச்சர் வந்தது பார்த்துடலாங்களா? அப்படியே பவுனம்மாகிட்டேருந்து வாங்கிட்டு நான் அப்படியே எடுத்துக்கிறேன் வாங்க. ஸோ இப்போ முதல்ல பார்த்துக்கலாம். ஹெட் இங்கேருந்து இதிலிருந்து இன்ஜின் கேஸ்லேருந்து பிரித்து வெளியே எடுத்திருக்கேன். ஸோ 3 நாள் ஆச்சு படிப்படியாக எல்லாம் பிரித்து கொண்டு வரக்கு. இங்கே பிஸ்டன் பார்த்தீங்கன்னா நல்லா ஷேக் இருக்குது. ஸோ இன்ஜினும் வேலை செய்யணும். ஸோ இது நல்லா இருக்குது. மற்றது ரெண்டு எப்படின்னு சுற்றி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வர்ற இடம், ஆயில் வர்ற இடம். இதில் உங்களுக்கு சொன்னால் புரியாது பாருங்கள். இந்த இடம் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த இடம் பார்த்துக்குங்க. ஆயிலும் தண்ணியும், அதாவது தண்ணியும் இங்கே இருக்கிற கம்ப்ரஸரும், அதாவது ஹீட்டு பெட்ரோல் உள்ளே போய் எரியலைங்களா, ரெண்டு ஒட்டுக்கா மிக்ஸ் ஆகுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் பாயில் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை க்ளீன் பண்ணிவிட்டு இது தனியாக சர்வீஸ் பண்ணுறது அடுத்த பதிவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ரேடியேட்டர் பாயில் ஆகிறதுக்கும் ஹெட்டு தான் வேலைங்கிறத இப்போ உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அதோட இன்ஜின் வேலையும் இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அதாவது விளக்குற அடுத்த பதிவில் இந்த இடத்த நல்லா பார்த்துக்குங்க. தண்ணியும் கம்ப்ரஸரும் ஒட்டுக்கா ஃபயர், அதாவது ஃபயர் ஆகில தண்ணிக்குள்ளேயே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா. ஸோ இது அதோடைய இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பகுதி இதுக்கு கீழே இருக்கும். இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், தெரியுது இல்லைங்களா? ஸோ ஹெட்டில் இவ்வளவுதான் கேப் இருக்குது. இந்த ரெண்டு கேப்பில் என்ன ஆகுது, ஃபயர் ஆகில நேரடியாக தண்ணிக்குள்ளே எரியும். அதாவது தண்ணி ஹீட் ஆகும். இதனால் ரேடியேட்டரு மடார்னு பாயில் ஆகும். டெம்பரேச்சர் சல்லுன்னு ரைஸ் ஆகும். ஸோ நிறுத்தியே வைத்திருந்ததுனாலையும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்கிறனாலையும் ப்ராப்ளம். மற்றதெல்லாம் பெரிதளவில் இல்லை. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமளவில் பாதிப்பில்லை. இந்த 2 சிலிண்டரு பெருமளவு பாதிப்பில்லை, சரிங்களா? இது ரெண்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடம் தான் நல்லா பாயில் ஆகுது. இது ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் பேக்கிங்கு எந்த அளவுக்கு, கேஸ்கெட்டு பேக்கிங்பாங்க. ஸோ இது வழியாக தண்ணி உள்ளே இறங்கி இந்த பேக்கிங் இப்படி இருக்கிறப்ப கற்பனை பண்ணிக்கங்க. இது வந்து அப்படியே அந்த இன்ஜின் கேஸ் மேலே இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கங்க. இங்கே வந்து ஃப்ளக் எரியும். எரிஞ்சு ஃபயர் ஆகில நேரடியாக தண்ணிக்குள்ளேயே அந்த ஹீட்டு போகும். அப்படி ஹீட்டு போகிறனால தான் கொஞ்சம் நேரத்தில் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி கொய்யால் ரேடியேட்டர் பாயில் ஆகுது. ஸோ ரேடியேட்டர் க்ளீன் பண்ணி போட்டாச்சு. ரேடியேட்டரில் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த ஹெட்டு கேஸ்கெட்டில் தான் ப்ராப்ளம். ஹெட்டும் பெருமளவு அரிக்கலை. ஆனால் இருந்தாலும் நம்ம கழட்டிட்டோம்னா சர்ஃபேஸிங் பண்ணி இந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் சின்ன 2 வெல்டு வைக்கணும். இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, இது வரைக்கும் இதோ இவ்வளவுதான் கேப் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஹெட்டு வெல்டு வச்சு அதுக்கப்புறம் ஃபேஸ்டிங் பண்ணி போட்டால் சரியாயிடும்.